சிக்கன் கிரேவி ரொம்ப சுலபமா குக்கர்ல பண்ணிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. சப்பாத்திக்கு பெஸ்டா இருக்கும், பூரிக்கும் நல்லா இருக்கும், தோசைக்கு கூட நல்லா இருக்கும், சாதத்துக்கும் போட்டுக்கலாமே. 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவுங்க. 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பெருசா 2 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். தக்காளி 2 தான் சேர்க்கணும், அதிகமா சேர்த்தோம்னா ரொம்ப புளிக்குங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி மட்டும் வச்சுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம், கடல் எண்ணெய் அல்லது சன்ஃபிளவர் ஆயில் ஏதோ ஒண்ணு. இப்போ வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் பாருங்க, அதை உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடி பொடியா வெட்டணும்னு அவசியம் இல்லை, நீள நீளமா கூட வெட்டிக்கலாம். சிம்ல வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. நான் மசாலா ஐட்டம்னு பார்த்தா கரம் மசாலா சேர்க்க போறேங்க, அதனாலதான் நான் பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே தாளிக்கிறதுக்கு சேர்க்கல. இப்ப வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சா, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரெடியா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ரொம்ப சுலபமா இந்த கிரேவியை பண்ணிடலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி நான் இன்னைக்கு கொஞ்சம் பெருசா எடுத்துட்டேன், நீங்க மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். நல்லா பொடி பொடியா வெட்டிட்டு நல்லா அது மேஷ் ஆகி வர வரைக்கும் வதக்கி விடணும். ஏன்னா நமக்கு கிரேவி வேணும் இல்லைங்களா, இதெல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸை உள்ள சேர்த்துடலாம். இதே மெத்தட் நீங்க மஷ்ரூம்லயும் பண்ணலாம், காலிஃபிளவர்லயும் பண்ணலாம், சிக்கனுக்கு பதிலா. இப்ப சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கன்ல நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்ப இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்க்கிறேன், காரம் சரியா இருக்கும். வர கொத்தமல்லி தூள் அதாவது தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்ததுன்னா அது ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கரம் மசாலா தான் சேர்க்கிறேன், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கல் உப்பும் சேர்த்தாச்சு. நல்லா திரும்ப அந்த பொடியெல்லாம் அந்த சிக்கன்ல மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இது குக்கர்ல தான் கம்பல்சரி பண்ணணும்னு இல்லை, குக்கர்லனா ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா கிரேவி ரெடி ஆயிரும். நீங்க கடாயில கூட பண்ணிக்கலாம், அடிகனமான கடாயை எடுத்துட்டீங்கனாலும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு கிரேவி. பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 3-4 நிமிஷமே நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். கிரேவி நிறைய வேணும்ன்றதுனால தண்ணி அதிகமா ஊத்தக்கூடாதுங்க, தண்ணி அளவா தான் ஊத்தணும். ஏன்னா சிக்கன்ல இருந்து இதுல தண்ணி விடும். அப்போ நிறைய தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. இப்ப தண்ணி ஊத்தி நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில். ஏற்கனவே ஒரு 4 நிமிஷம் சிக்கன் வதக்கி விட்டுருக்கேன். இப்போ ஒரு 3 விசில் விட்டீங்கன்னா கரெக்டா வெந்துடும். நான் குக்கர் ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பார்த்துட்டு அப்படியே அந்த மூத்தின எண்ணெய் எல்லாம் அப்படியே மேல பார்க்கவே அப்படியே டெம்ப்ட் ஆகுதுங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு தண்ணியும் அளவா ஊத்துனதுனால கரெக்டான கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. உங்களுக்கு இன்னும் திக்கா வேணும் அப்படின்னா திரும்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டு அந்த கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் விட்டீங்க அப்படின்னா நல்லா கிரேவி அழகா கெட்டியா கிடைக்கும். எனக்கு இப்ப கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இறக்கும் போது சும்மா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்கிறேங்க. இது சும்மா டேஸ்ட்டுக்காக தான், ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்க்கிறேன். உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு கொத்தமல்லி தழை தான் சேர்க்கிறேன். அப்படியே தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா சர்வ் பண்ணும்போது எடுத்து சர்விங் பவுல்ல போட்டுடலாம். அது வரைக்கும் அந்த குக்கர்லயே இருந்தா நல்லா இருக்கும், டேஸ்ட் இன்னும் நல்லா அப்படியே சூடாவே இருக்கும் சாப்பிடுற வரைக்கும். நான் இது இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் பண்ணேன். 3 இருந்து 4 பேர் சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருந்தது. நீங்களும் கண்டிப்பா செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.